ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் எதிரியே விராட் கோலி தான். அவருக்கு எதிராக மட்டும் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் நினச்ச மாதிரி எதுவும் சரியாக போகலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிஸ்வான் பேசியிருக்காருங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி இந்த சாம்பியன் ட்ராஃபி லீக்கில் 5வது போட்டி. இதில் டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு பேட் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா, ஓரளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணும்போது அது ப்ரெஷராக இருக்கும். அதுவும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணார். அதில் அந்த டீமில் அதிகபட்சமாக பார்த்தோன்னா சவுத் சாகில் 62 ரன் அடிச்சிருப்பார். இவரை தாண்டி கேப்டன் ரிஸ்வான் 46 அடிச்சிருப்பார். குசாதில் 38 ரன் அடிச்சிருப்பார். இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு முடிஞ்சதை பண்ணியிருப்பாங்க. 241 ரன் மட்டும்தான் பாகிஸ்தான் அடிச்சிருப்பாங்க. அடுத்த நம்ம இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி, சும்மன் கில், அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க எல்லாருமே பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ 2 பேருமே ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இங்கிலாந்து தொடரில் ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டார். இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா விராட் கோலி சதம் அடிச்சிருக்காரு. ரிஸ்வான் சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் மேலே விராட் கோலிக்கு அவ்வளோ என்ன கடுப்பு அப்படின்னு தெரியலை. ஜென்ரலாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே ரசிகர்கள் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. பாகிஸ்தானை இந்தியா தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோடு வந்திருப்பாங்க. அது விராட் கோலிக்கு தெரியும். விராட் கோலி ஷாகின் ஷா அஃப்ரிடியை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் பாகிஸ்தானுக்கு எதிராக விட்டுறக்கூடாது அப்படின்னு. இப்போ விராட் கோலி தான் இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பார். 111 பந்தில் 100 ரன் அடிச்சிருப்பார். இப்போ இந்த ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக விராட் கோலி 2012 எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வரைக்குமே 5 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ 2012 78 ரன் அடிச்சிருந்தார். 2015 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் 107 ரன் அடித்தார். T20 வேர்ல்டு கப் 2016 55 அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். 2022 கூட மெல்போர்னில் நடந்த T20 வேர்ல்டு கப்பில் 82 ரன் நாட் அவுட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் நடந்த போட்டியிலையுமே 100 ரன் அடித்து விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த ஒரு பிளேயருமே செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஒரு சிங்கிள் ஆப்பனண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இத்தனை முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை எந்த ஒரு பிளேயரும் வாங்கினதே கிடையாது. விராட் கோலி தான் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக மட்டும் இந்த அளவுக்கு அபாரமாக தொடர்ந்து ஆடிட்டு இருக்காரு. ரன்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. விராட் கோலி ஃபார்முக்கு வந்திருக்காரு. இப்போ அந்த மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இந்திய அணியில் மாறி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க நிலச்சி நின்று ஆடிடுறாங்க. ஸோ அதனால் பேட்டிங் லைனப்பும் இந்தியாவில் நிறையா இருக்குது. இப்போ இந்த போட்டியில் கூட 42.3 ஓவர்லேயே 244 சேஸ் பண்ணிட்டோம். இன்னும் பேட்டிங் ஆர்டர்னு பார்க்குறப்ப நமக்கு களத்தில் கோலி, அக்சர் பட்டேலும் இருக்காங்க. அடுத்து KL ராகுல், ஜடேஜாவும் பெஞ்சில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் பேட்டிங் லைனப்பு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமயம் மாறி இருக்குது. இப்போ இதை தான் ரிஸ்வான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நாங்கள் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணதுக்கு ரீசனே ஒரு 280+ ரன்களை சேர்க்கணும் அப்படின்னு. பட் பேட்டிங் நாங்கள் நினச்ச மாதிரி போகலை. இந்தியாவில் நிறைய வேரியேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. பவுலர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க இந்திய அணியில். அதேமாதிரி பேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப 241 அடிச்சிருந்தா கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஹோப் எங்களுக்கு இருந்துச்சு. ஆரம்பத்திலே ரோஹிட்டோட விக்கெட் போனோன்னா நாங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் விராட் கோலி எங்ககிட்ட மேட்சை கொஞ்சமாக இந்தியா பக்கம் கொண்டு போயிட்டார். எங்களுடைய முதல் எதிரியே விராட் கோலி தான். அவருக்கு எதிராக மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலை. ரோஹிட்டை கூட நாங்கள் அவுட் ஆக்கிடுறோம். சும்மன் கில்லை அவுட் ஆக்கிட்டோம். பட் கோலி எங்களுடைய எல்லா பிளானையும் காலி பண்ணிட்டாரு. எங்ககிட்டேருந்து மொத்தமாக வெற்றியை பறித்தது விராட் கோலி தான். விராட் கோலியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 20-30 ரன்கள் நாங்கள் அவுட் ஆக்கியிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் மேட்ச் எங்கள் கையில் இருந்திருக்கும். சேம் அப்படி இல்லைனா கூட நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு த்ரில்லாக மேட்ச் போயிருக்கும். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்தியா கிட்ட ஒரு முறை நாங்கள் தோற்று வீட்டுக்கு போகிறத நினைக்கிறப்ப ரொம்ப கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி ரிஸ்வான் பேசியிருக்காரு. நன்றி.